கேஸ் ஃபைல். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரது ஆலோசகர்களுக்காக செலவிட்ட மக்களின் பணம் தொடர்பில் நீதியமைச்சர் கருத்து வெளியிட்டார். மக்கள் எரிவாயுவிற்காக வரிசையில் இருந்தபோது, தாய்மார் பிள்ளைகளுக்கு உணவை வழங்க முடியாமல் தவித்த போது, வைத்தியசாலைகளில் மருந்து இல்லாமல் மக்கள் தவித்த போது, பணவீக்கம் 70% வரை அதிகரித்து உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரித்து நாடே சீரழிந்திருந்த போது நாம் என்ன கண்டோம்? ஆட்சியில் இருந்தவர்கள் சிறப்புரிமைகளில் எவ்வித குறைவும் ஏற்படவில்லை. 2019 ஆண்டு கோட்டாபய ராஜபக்சவின் வெற்றியை அடுத்து ஐக்கிய தேசிய கட்சி முழுமையாக தரைமட்டமாகி அழிவடைந்திருந்தது. பின்னர் கோட்டாபய ராஜபக்சவின் குறையை பிடித்து ரணில் விக்ரமசிங்க பின்பக்க கதவால் ஜனாதிபதியானார். இனாமாக கிடைத்த பதவி மூலம் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியானதும் அனைவரும் என்ன கூறினர்? ஆனால் நான் கூறுகின்றேன், பச்சை கள்ளன், பிச்சைக்காரன். அது ஏன் என நான் தெளிவுபடுத்துகின்றேன். நியமிக்கப்பட்ட ஜனாதிபதிக்கு 39 ஆலோசகர்கள் இருந்தனர். ஜனாதிபதிக்கு ஒரு ஆலோசகர் இருப்பதில் பிரச்சனை இல்லை. காரணம், ஜனாதிபதிக்கு அனைத்தும் தெரியாமல் இருக்கலாம். எனினும் இவருக்கு எதுவுமே தெரியாததாலேயே 39 பேரை ஆலோசகர்களாக வைத்திருக்க நேரிட்டது. இந்த 39 ஆலோசகர்களும் மாறுபட்ட பெயர்களில் வருகின்றனர். ஊடக பணிப்பாளர் நாயகம், வேறு பணிப்பாளர் பதவிகளை போட்டிருந்தனர். அனைவரும் தற்காலிகமானவர்கள். ரணிலின் காலத்திற்கு மாத்திரம் செல்லுபடியான பதவிகளின் எண்ணிக்கை 67 ஆகும். ஜனாதிபதி ஆலோசகர்கள் அடங்கலாக அவர்களுக்கான செலவுகள் தொடர்பில் கூறுவதற்கு முன்னதாக அவர்களின் வாகனங்கள் தொடர்பில் கூறுகின்றேன். அந்த வாகனங்கள் அனைத்தும் ஜனாதிபதி செயலகத்திற்கு பெறப்பட்டுள்ளன. இந்த வாகனங்களை விற்று திரைசேரிக்கு வழங்க வேண்டும். நான் ஓரிருவரின் பெயர்களை கூறுகின்றேன். சுனந்த மத்தும பண்டார, நிசான் சில்வியா கார், அது பரவாயில்லை. சமன் ரத்னப்பிரிய சில்வா, KI 3159, மிட்சுபிசி மொண்டேரோ ஜீப். இன்று பகிஷ்கரிப்பு இதனையோ செய்கிறார் என நினைக்கின்றேன். இவை இல்லாமல் போனால் கவலை வரும். பணிப்பகிஷ்பு செய்ய தூண்டும். இவை இல்லாமல் அவர்களால் வாழ முடியாது. சம்பளம் போதாது. கொடித்துவாக்கு லேண்ட் ரோவர் டிபெண்டர் ஜீப், தயாரத்ன மிட்சுபிஷி மொண்டேரோ ஜீப். ரஜித் கீர்த்தி தென்னுகோன் பணிப்பாளர் நாயகம், சமூக நடவடிக்கைகள் லேண்ட் க்ரூசர். P. ஹரிசன் தலைமை ஒருங்கிணைப்பாளர், காணி உரிமைகள் திட்டம். அந்த பதவிகளை பார்க்கும் போது பொதுவாக அமைச்சின் செயலாளரால் செய்யக்கூடிய பணிகளையே இந்த ஆலோசகர்களை பயன்படுத்தி செய்துள்ளார். சம்பளமும் வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் வழங்கிய ஆலோசனைகளை கண்டறிய ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்று கோவைகளை பார்த்தேன். இவர்கள் செய்த பணிகளுக்காக கோவைகள் இருக்கின்றதா என பார்த்தேன். சிலரின் கோவைகள் இல்லை. பணியாற்றியதாக கூறப்பட்டுள்ளது. செய்தது எதுவும் இல்லை. பேர்னரின் ரோசி சேனாநாயக்க கரையான் கடித்த போஷ் வாகனத்தை வைத்திருந்த ஜனாதிபதி ஆலோசகர் சமான் குமார அதாவது ஹெட்டி மெஸ்டா வாகனம். பேராசிரியர் சந்திரஜித் ஆஷுமாரசிங்க டொயோட்டா லேண்ட் க்ரூசர். பாராளுமன்ற நடவடிக்கைகளுக்கான ஜனாதிபதி ஆலோசகர் ஆஷுமாரசிங்க பாடசாலை சென்ற காலத்திலும் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் இருந்தார் என நினைக்கின்றேன். ஆனால் பாராளுமன்றம் தொடர்பில் ரணிலுக்கு பாடம் கற்பிப்பதற்காக ஆஷுமாரசிங்கவிற்கு பணம் செலுத்தப்படுகின்றது என்றால் அது வீண் விரயமாகவே அமைய வேண்டும். இன்னும் இருக்கின்றது வடிவேல் சுரேஷ். இதன் தலைப்பு எனக்கு புரியவில்லை. ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர், மலையக தமிழ் மக்களை இலங்கை சமூகத்திற்குள் இணைப்பதற்கானவர். அவருக்கு லேண்ட் ரோவர் டிஃபெண்டர் ஒன்று கிடைத்தது. ஒருங்கிணைப்பதற்கான ஒரு கோவையும் காண முடியவில்லை. இது என்ன பணி? அகில விராஜ் காரியவசம். ஜனாதிபதி சிரேஷ்ட ஆலோசகர், பன்முகப்படுத்தப்பட்ட நிதி நிர்வாகம் லேண்ட் க்ரூசர். அடுத்தது சாகல ரத்நாயக்க ஜனாதிபதி பணிக்குலாம் பிரதானி. தேசிய பாதுகாப்பு தொடர்பிலான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் சாகல ரத்நாயக்கவிற்கு தேசிய பாதுகாப்பு தொடர்பில் உள்ள புரிதல் மற்றும் அறிவாற்றல் என்னவென்பது எனக்கு தெரியாது. பிரச்சனை இல்லை. அவருக்கு டொயோட்டா லேண்ட் க்ரூசர் ஒன்று வழங்கப்பட்டது. இவர்களுக்காகவே ஜனாதிபதிக்கான மொத்த ஒதுக்கீடும் செலவிடப்பட்டுள்ளது. வாகனங்கள், நிதி, அதற்கு மேலதிகமாக கொடுப்பனவுகளும் உள்ளன. பெயர் பட்டியல் உள்ளது. நான் கூறுகின்றேன், MPS பட்டகொட 26 லட்சம் ரூபாய். அது பரவாயில்லை. எனினும் சாகல ரத்நாயக்க பாதுகாப்பு ஆலோசகருக்கு 7.07 மில்லியன் வழங்கப்பட்டுள்ளது. மத்தும பண்டாரவிற்கு 43 லட்சம். மாதக்கணக்கா வருடக்கணக்கா என்பதல்ல, மொத்தமாக இங்கு 59 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளது. நாம் செலவை குறைப்போம் என கூறினோம். நான் ஒரு பகுதியை மாத்திரமே எடுத்துக்கொண்டேன். காரணம், எனக்கு கணக்கு அவ்வளவு முடியாது. ஆகவே ஒப்பிடுவதற்கு இலகுவான 2 இலக்கங்களை எடுத்துக்கொண்டேன். 59 மில்லியனை ஒப்பிடுவது இலகுவாக இருக்கும். தற்போதைய ஜனாதிபதிக்கு 3 ஆலோசகர்கள், செலவு 0. இவ்வாறே நாட்டு மக்களின் பணம் பாதுகாக்கப்படுகிறது. கேஸ் ஃபைல்.